இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கப் கேக் லைனர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கப் கேக் லைனர் பண்றதுக்கு நான் வந்து பட்டர் பேப்பர் பயன்படுத்தி அழகா நான் கட் பண்ணி காமிக்க போறேன். நம்ம நார்மலா கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது பட்டர் பேப்பர் எதுவுமே ஆட் பண்ணாம நார்மலா நம்ம ஆயில் அப்ளை பண்ணி நம்மளால கேக் பண்ணிக்க முடியும். ஸோ கப் கேக் பண்றதுக்கு கண்டிப்பா கப் கேக் லைனர்ஸ் நம்ம ஆட் பண்ணாதான் அந்த கப் கேக்கே வந்து பார்க்க அழகாவும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி கட் பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். நான் பட்டர் பேப்பரை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஸ்கொயராக கட் பண்ணின பிறகு அதை ரெண்டாக வந்து மடித்து எடுத்துக்கணும். ரெண்டாக மடிச்சுட்டு இதை வந்து சென்டரில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பியுமே இது சின்ன ஸ்கொயராக நம்ம மடித்து எடுத்துக்கணும். ஸோ ஒரு பெரிய ஸ்கொயர்லேருந்து ஒரு 4 ஸ்கொயர் வந்து நம்ம கட் பண்ணி 4 கப் கேக் லைனர் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்த அந்த ஸ்கொயர் ஷேப்பை பட்டர் பேப்பரை இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் மறுபடியும் சென்டரில் வச்சுக்கிட்டு இன்னொரு டைரக்ஷனில் மடிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அதையுமே திருப்பி நீங்கள் 3வது முறை மடிச்சுக்கணும். மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 முறை வந்து மடித்து எடுத்திருக்கேன். எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த எட்ஜில் வந்து லைட்டாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அது லைட்டாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ராக்கெட் மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கோன் டைப்பில் சின்ன கோன் டைப்பில் நம்ம மடித்து எடுத்துக்கணும். நீங்கள் அந்த மாதிரி கோன் டைப்பில் மடிக்கும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேப்பர் வெளியே தெரியுது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் மாதிரி கொண்டு வர பாருங்கள். லைட்டாக ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கணும். அப்போ நமக்கு வந்து எட்ஜஸ் ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணின பிறகு அந்த எட்ஜை மட்டும் லைட்டாக மடித்து விட்டுறணும். சென்டரில் நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் மாதிரி மடித்து எடுக்கணும் அந்த பேப்பரை. மொத்தமாக இல்லை, அந்த எட்ஜு அந்த சின்ன எட்ஜை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க பேப்பரை மட்டும் இந்த மாதிரி ஃப்ளீட் மாதிரி மடித்து விடணும். ஸோ மடிச்சுட்டு நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, அழகா ஒரு கப் கேக் லைனர் ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்க. நான் இன்னொன்று கூட கிளியராக பண்ணி காமிக்கிறேன். அழகாக ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் பேப்பர்னுடைய அந்த எட்ஜில் மட்டும் நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி மடிக்கணும். நான் ஒரு முறை மடிச்சிருக்கேன். திருப்பி ஒரு 2வது முறை மடிக்கணும். அப்புறம் ஒரு 3வது முறை மடிக்கணும். 3வது முறை மடிச்சிட்ட பிறகு அந்த எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த எட்ஜு மட்டும் ராக்கெட்க்கு மடிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி மடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எட்ஜு நீங்கள் கட் பண்ணும்போது அழகாக ரவுண்ட் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஃப்ளீட் மாதிரி நல்லா மடிச்சிட்ட பிறகு நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அழகாக கப் கேக் லைனர்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கப் கேக் லைனர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் இந்த கப் கேக் லைனர் பயன்படுத்தி நம்ம நார்மலாக கப் கேக் ட்ரேஸ்லேயும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கப் கேக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடியே டீ கப்ஸ் பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம கப் கேக்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயுமே நான் ஒரு லைனர் வச்சுருப்பேன். அந்த லைனருக்கு பொதுவாக நீங்கள் இந்த கப் கேக் லைனர் கூட பயன்படுத்திக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ண பாருங்கள். பட்டர் பேப்பரில் தான் வந்து நமக்கு கப் கேக்ஸ் லைனர்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். நார்மல் பேப்பர்லேயோ இல்லை A4 ஷீட்லேயோ நீங்கள் பயன்படுத்தி பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் வந்து பட்டர் பேப்பர் மட்டுமே பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்ற நார்மல் பேப்பர்ஸ்லாம் நம்ம பண்ண முடியாது.
நார்மல் பேப்பர் பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வைக்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா கப் கேக்ஸ் வந்து எப்பயுமே எட்ஜில் மட்டும் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பேர்ன் ஆகிடும், அது கீழே வந்து ரொம்ப கருகி போயிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து பட்டர் பேப்பர் பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி லைனர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.